வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். வடமேல் மாகாண கல்வி திணைக்களத்தினால் 2019ஆம் ஆண்டு தரம் 10 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சையின் பகுதி 1 வினாக்களின் விடைகளை வீடியோவின் வாயிலாக ஆராய்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் பகுதி 1B இந்த வினாவின் விளக்கங்களை நாங்கள் இந்த வீடியோவில் ஆராய இருக்கின்றோம். நீங்கள் இன்னும் இந்த வினாத்தாளை செய்து பார்க்கல என்றால் தயவுசெய்து இந்த வினாத்தாளை செய்து பாருங்க. அதுக்கான லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். வினாத்தாளை செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க, உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். சரி, நாங்கள் இப்போ கேள்விகளை போவோம். பகுதி 1B முதலாவது வினா. பின்ன கேள்வி: ஒரு வகை நீருடன் கலக்கும் திரவம் அடங்கிய பாத்திரம் ஒன்றில் இருந்த திரவத்தின், அது பாத்திரத்தில் முழுமையாக இருக்கோ இல்லையோ அதை பற்றிலாம் சொல்லலை, இருந்த திரவத்தின் 1/7 பரிசோதனைக்காக பயன்படுத்தப்பட்டது. எஞ்சிய திரவத்தின் 1/3 2ஆம் நாளில் பயன்படுத்தப்பட்டது. அதன் பின் எஞ்சியிருந்த திரவத்துடன் 350 மில்லிலிட்டர் நீர் சேர்க்கப்பட்ட போது அது சரியாக பாத்திரத்தின் அரைவாசிக்கு நிரம்பியது. ஓகே, அது ஒரு 3 தரவு தரப்பட்டிருக்கு. அந்த 3 தரவை நாங்கள் வச்சுக்கொள்வோம், தேவைக்கேற்ற மாதிரி கணக்கில் பயன்படுத்துவோம். இப்போ முதலாவது கணக்கு: 2ஆம் நாள் பாத்திரத்தின் இருந்த திரவத்தின் என்ன பின்னம் பயன்படுத்தப்பட்டது? 2ஆம் நாள் பயன்படுத்தப்பட்ட திரவம் பாத்திரத்தில் இருந்த பின்னத்தின் என்ன என்று கேட்டிருக்கு. இங்கே 2ஆம் நாள் பயன்படுத்தப்பட்ட திரவத்துக்கு ஒரு தரவு இருக்குது. 2ஆம் நாள் இங்கே வர 2ஆம் நாளில் பயன்படுத்தப்பட்ட என்ற கதை சொல்லுவது. ஆனால் அது என்னென்னா, எஞ்சிய திரவத்தின் 1/3 2ஆம் நாள் பயன்படுத்தப்பட்டது. அப்போ எஞ்சிய திரவம், அப்போ முதல்ல எஞ்சிய என்றால் எதுக்கு பிறகு எஞ்சியது? முதலாம் நாத்து பயன்படுத்தப்பட்ட பிறகு எஞ்சியது. அப்போ நாங்கள் அதில் மீதி ஒன்றை காண வேண்டியிருக்கு, எஞ்சிய பகுதியை காண வேண்டியிருக்கு. அது இப்போ முதலாம் நாத்து பயன்படுத்தப்பட்ட பிறகு மீதி. முதலாம் நாத்து பயன்படுத்தப்பட்டது 7/1 இங்கே பாருங்க இருக்குது, 7/1. அப்போ மீதி 7/6. அது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அது ஒரு முறையாக காணணும். 7/7 7/1 கழிங்கோ, அது விடையாக 7/6 வரும். ஏன் 7/7 கழிக்கணும்னா முழுமை. அது 7/7 போடலாம், 2/2 போடலாம், 3/3 போடலாம். அது என்னவா இருந்தாலும் முழுமை என்றதுக்கு 7/7 நான் இங்கே பயன்படுத்திக்கிறேன்னா 7/1 கழிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறக்காண்டி. இப்போ இன்னும் விஷயத்துக்குள்ள வரையில் நாங்கள் 2ஆம் நாள் பயன்படுத்தப்பட்டது இந்த பின்னத்துக்கு இப்போ தான் வர்றோம். 2ஆம் நாள் பயன்படுத்தப்பட்டது, 2ஆம் நாள் வசனம் எழுதுனா நல்லம், ஏனெண்டா 2ஆவது ஸ்டெப்பில் செய்றீங்க. 2ஆம் நாள் பயன்படுத்தப்பட்டது. எஞ்சிய திரவத்தின் 1/3 எஞ்சியது இப்போ கண்டுட்டோம். 7/6 இன்னெண்டா தர 3/2 எஞ்சிய திரவத்தின் 3/1 தான். 3/1 எஞ்சிய திரவம் 7/6 இன் 3/1. இதில் சுருக்கக்கூடியதை சுருக்கி இந்த வழியை எடுப்போம். சுருக்கக்கூடியது எங்களுக்கு 3ஆல் வெட்டப்படக்கூடிய மாதிரி இருக்கும். 3ஆல் வெட்டினா இங்கே ஒரு முறை, 3ஆல் வெட்டினா ஒரு முறை, இங்கே 2 முறை. இனிமேல் சுருக்க இயலாது, பெருக்கி விடுவோம். 7/1 7, 2 2. அப்போ 7/2 2ஆம் நாள் பயன்படுத்தப்பட்டது. அதாவது இருந்த திரவத்தின் 7/2 2ஆம் நாள் பயன்படுத்தப்பட்டது அப்படி என்று எங்களுக்கு விட வரும். ரைட், ஓகே. கேள்வி இப்போ முதலாவது கேள்வி முடிஞ்சுது. 2ஆம் கேள்விக்கு போகணும்னா, 2ஆம் நாள் பயன்படுத்திய பின் எஞ்சி இருந்தது ஆரம்பத்தில் இருந்த திரவத்தின் என்ன பின்னம்? திரும்ப ஒருக்கா மீதி காண வேண்டியிருக்கு. 2ஆம் நாளுக்கு பிறகு பேலன்ஸ் காண வேண்டியிருக்கு. நீங்கள் திரும்ப ஒரு மீதி காண்ற சந்தர்ப்பத்தில் இலகுவான வழி ஒன்று சொல்லித்தரேன். நீங்கள் ஏற்கனவே கண்ட மீதி, அதாவது முதலாம் நாளுக்கு பிறகு நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் மீதி கண்டிருக்கோம். அதுக்கு பிறகு நடந்த ஒரே ஒரு செலவு 2ஆம் நாள் எடுத்தது. அப்போ அதை கழிச்சிங்கன்னா திரும்ப மீதி காண்றது இலகுவாக இருக்கும். இல்லை, நீங்கள் இன்னும் ஒரு முறை இருக்குது, 2 நாள் பயன்படுத்தப்பட்ட திரவத்தையும் கூட்டிட்டு முழுமையிலேருந்து கழிக்கிறது. இது ஒரு ஸ்டெப். முதல்லாம் சொன்னது ஒரு ஸ்டெப்பில் செய்கிறதா இருக்கும், இது 2 ஸ்டெப்பில் செய்கிறதா இருக்கும். உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் செய்யலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நான் இலகுவான வழியும் செய்கிறேன், 2ஐயும் செய்து காட்டுறேன். முதலாவது மீதியை காண்றதுக்கு பொருத்தமானது ஏற்கனவே கண்ட நான் முதலாம் நாத்து பயன்படுத்தப்பட்ட பிறகு 7/6 தான் இருந்தது. அதில் 7/2 நான் இப்போ 2ஆம் நாள் எடுத்துட்டேன். அப்போ மீதி 7/4 பகுதி எண் சமன் தொகுதி எண்கள் கழிப்படும். முதல்ல கழிக்க முன்னுக்கு இது ஒரு விஷயத்தை பாருங்க, இது 2ம் ஒரே அளவின் பின்னமாக இருக்கணும். இது 2மே அந்த இருந்த திரவத்தின் பின்னம், ஆகவே கழிக்கலாம்.
அந்த விஷயத்துக்கு முதல்ல வரணும். அப்போ தான் கழிவடும். கழிவடைக்கு பிற பகுதியை பார்க்குறோம், பகுதியின் சமன். ஆகவே சந்தோஷமாக உடனே கழிச்சு போட்டோம் 7 இல்லை இது இப்படித்தான் செய்யணும் இல்லை, இதை 2 ஸ்டெப்பாகவும், அதாவது பொதுவான மாணவர்கள் அவ்வாறு தான் செய்கிறது. ஏனென்றால் பயத்தை கொஞ்சம் விட்டு நாங்கள் செய்யலாம். 2 நாட்களும் பயன்படுத்தப்பட்டது. முதலாம் நாற்று 7 1, இரண்டாம் நாற்று 7 2. ரெண்டும் முழுவதின் பின்னம் இல்லை, இருந்த திரவத்தின் பின்னம் எங்களால் கூட்டினா 7 3. இப்போ இதுக்கு பிறகு மீதி, அதாவது இந்த 2 நாளுக்கும் பிறகு மீதி இப்போ முழுமையிலேருந்து கழிக்கணும். 7 இருந்து 7 3 போனால் 7 4 அப்படி என்று இப்படியும் 7 4 காணலாம். இது 2 ஸ்டெப்பாக இருக்கும். அது நான் முதல் சொன்னது ஒரு ஸ்டெப்பாக இருக்கும். நீங்கள் அதை பின்பற்றுறது உங்களுக்கு இலகுவானதாக இருக்கும். அடுத்தது, நீர் சேர்க்கப்பட முன்னர் பாத்திரத்தில் எஞ்சியிருந்த திரவம் 400 மில்லிலிட்டர் எனின் பாத்திரத்தில் ஆரம்பத்தில் இருந்த திரவம் பாத்திரத்தின் கொள்ளளவின் என்ன பின்னமாகும் அப்படின்னு கேள்விப்படுது. முதல்ல இருந்த திரவத்தை காணுவோம், அப்புறம் பாத்திரந்த கொள்ளளவை நோக்கி போவோம். சரிதானே? இப்போ இருக்கிற திரவம், நீர் சேர்க்க 3ஆம் நாற்று நீர் சேர்க்கக்கு முன்னுக்கு இருக்கிற திரவம், அந்த திரவத்தின் 7 4 பங்கு இருக்குது. இந்த 7 4 பங்கு 400 மில்லிலிட்டர். 400 மில்லிலிட்டருண்டா முழுமைக்கு வரக்கு முன்னுக்கு 7 1க்கு வரணும். 7 1 பங்கு 4 பங்கு 400 1 பங்கு 100. இப்போ அடுத்தது 7 7 பங்கு முழுமைக்கு வர்றோம். 7 7 பங்கு 7 பங்கு 700 மில்லிலிட்டர். இப்போ எங்களுக்கு ஒரு விளக்கம் வழங்கிட்டு இருந்த திரவம் 700 மில்லிலிட்டர். இப்போ 2வது விஷயம், இந்த பாத்திரத்தின் கொள்ளளவை காணணும். பாத்திரத்தின் கொள்ளளவை காணணுமெண்டா எப்படி காணலாம்டா, பாத்திரத்தின் கொள்ளளவை நாங்கள் V என்று வச்சுக்கொள்வோம். ஒரு பாத்திரம், இந்த பாத்திரத்தின் நாங்கள் கொள்ளளவுண்டா கொள்ளக்கூடிய அளவு V என்றா கன அளவுக்கு பொதுவானது Vயை வச்சுக்கொள்வோம். இப்போ இந்த பாத்திரத்தை விட கீழே தான் இந்த 3ஆம் நாற்று திரவம் இருந்திருக்கணும். ஏன் என்று சொல்கிறேன்ன்றதை நீங்கள் வழியாக விளங்குங்க. கீழே இருந்தால் தான் நீர் சேர்க்க அரைவாசியாக மாறும். மேலே இருந்தால் நீர் சேர்க்க அரைவாசியோட ஏற்கனவே கூட இருந்தால் கூட தான் இருந்துங்க, அரைவாசிக்கு கீழே தான் இருந்திருக்கும். இருக்கிற திரவம் 3ஆம் நாற்று இருக்கிற திரவம் இப்போ பின்னம் வேண்டாம், அளவில் சொல்லுவோம் 400 மில்லிலிட்டர். என்ன நீங்கள் ஒரு கொஞ்சம் மில்லிலிட்டரை சேர்க்குறீங்க, எவ்வளவு மேலே கிடக்கு பாருங்க. இது 3ஆம் நாற்று இங்கே பாருங்க இருக்குது. அதன் பின் எஞ்சியிருந்த திரவத்துடன் 350 மில்லிலிட்டர் நீர் சேர்க்கும்போது சரியாக பாத்திரத்தின் அரைவாசியாக நிரம்பியது, அரைவாசிக்கு வந்துச்சு. அப்படின்னா இதில் நீங்கள் இன்னும் ஒரு 350 மில்லிலிட்டரை சேர்க்குறீங்க. 350 மில்லிலிட்டரை சேர்க்க அது அரைவாசியாக வருது. அப்போ இவ்வளவு 750 மில்லிலிட்டர். அப்போ இதுவும் எவ்வளவு, மிச்ச பாதியும் எவ்வளவு 750 மில்லிலிட்டர். அப்போ மொத்தம் எவ்வளவு, இதெல்லாம் நீங்கள் மனசாலேயே காணா, சமன்பாடு போட்டு காண்றதுன்னு சொல்கிறேன். மொத்தம் எவ்வளவு 1500 மில்லிலிட்டர். இப்போ நாங்கள் முதல்ல பாத்திரத்தின் கொள்ளளவை கண்டிடம், பின்னம் பிறகு போடலாம். அது எவ்வளோன்றதை பின்னமாக போடலாம். நான் இதை நோமலாக கண்டேன். சரி, இதை சமன்பாடை பயன்படுத்தி எப்படி காண்றதுன்றதை சொல்லிடுறேன். சமன்பாடை பயன்படுத்தினோம்னா இதுதான், அவ்வளவுதான். இவ்வளோத்தையும் 350ஐயும் 400ஐயும் கூட்டினா அரைவாசி V வரும். V இந்த அரைவாசி, கெனால அரைவாசி, கெனால அரைவாசி 750 இருக்கும். 350 சக 400 போட்டிருக்கலாம். நான் வேகமாக சமன்பாடை போட்டுட்டேன். அப்போ Vயின் கீழ் 2 சமன் 750. அப்போ V சமன் 750 தர 2 1500 மில்லிலிட்டர் அப்படி என்று வரும். நீங்கள் சமன்பாடை போட்டும் செய்யலாம், மனசாலையும் செய்யலாம். அதெல்லாம் படங்குறி நீங்கள் மனசாலை செய்யலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு மனசில் எப்படி தோணுதோ கணிதத்தை நீங்கள் அதை திருத்துற வரைக்கும் விளங்கக்கூடிய மாதிரி நீங்கள் அதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு முழுமையான புள்ளி கிடைக்கும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. கணிதம்ன்றது வாழ்வோடு சம்மந்தப்பட்ட, நீங்கள் வாழ்வில் நீங்கள் இதை கண்டது எப்படி உங்கள் மூளை அந்த வேலையை செய்து முடிக்குதோ அதுதான் கணிதம். ரைட். இப்போ வருவோம். அப்போ இருந்த திரவம் முதல்ல இருந்தது 700 மில்லிலிட்டர். பாத்திரத்தின் கென கொள்ளளவு 1500. அப்போ பாத்திரத்தின் பாதியை விட கீழே தான் இருந்திருக்கு. இந்த பின்னத்தை நாங்கள் காணணும்னா முழு கொள்ளளவு, இந்த என்ன பின்னம் முழு கொள்ளளவு எங்களுக்கு தெரியும். 1500 இன் 700 தான் இருந்தது. சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சுருக்கினா 2 0, அதாவது 100ஆல் சுருக்கிறோம். சுருக்கினா 15
7 பங்கு கொள்ளளவு 15ல் 7 பங்கு திரவம் இருந்தது. அவ்வளோதான். அப்போ அதுக்கு பிறகு வந்த கதையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். எங்களுக்கு 15ல் 7ன்றது எங்களுக்கு விடையாக கிடைக்கும். இந்த புள்ளி இந்த 15ல் 7ன்றதை காண்றதுக்கு மட்டும், இந்த கடைசி விடைக்கு மட்டும், இந்த நான் சொல்கிறேன் என்னதுன்னா, இந்த 3வது விடை கேள்விக்கு மட்டும் உங்களுக்கு 5 புள்ளிகள் கிடைக்கிற மாதிரி தான் இந்த பேப்பர் செட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இதில் அப்படி என்றால் இந்த 700 மில்லிலிட்டர்ன்றதை காண்றதுக்கு உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்குது. அடுத்தது இதை கூட்டி 750 வருமன்றதுக்கு ஒரு புள்ளி கிடைக்குது. 1500 வருமன்றதுக்கு ஒரு புள்ளி கிடைக்குது. நீங்கள் படத்தில் சொன்னாலும் சரி, வசனமாக சொன்னாலும் சரி, 1500 வருமன்றதுக்கு ஒரு புள்ளி கிடைக்குது. நீங்கள் சமன்பாடு போட்டாலும் உங்களுக்கு அந்த புள்ளி கிடைக்குமா. அடுத்து இந்த மாதிரி பின்னமாக கொடுக்குறதுக்கு ஒரு புள்ளி கிடைக்குது. இது 1500 மேல் 750 கொடுக்குறதுக்கு ஒரு புள்ளி கிடைக்குது. சுருக்கி கொடுக்குறதுக்கு ஒரு புள்ளி கிடைக்குது. மொத்தம் 5 புள்ளிகள் கிடைக்கின்ற ஒரு வினாவாக அமைந்திருக்கு. மிகவும் யதார்த்தத்தோடு சம்மந்தப்பட்ட கேள்வி. நீங்கள் கொஞ்சம் யோசித்தா இந்த கணக்குகளை செய்ய துவங்கலாம். ரைட். இப்போ 2வது கேள்விக்கு போவோம். 2வது கேள்வி ஒரு அளவீடு சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வியாக இருக்கும். ரைட். 20 சென்டிமீட்டர் நீளமும் 14 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகம் மற்றும் ஆரை 14 சென்டிமீட்டரும் 45 பாகை கோணமும் கொண்ட ஆரச்சிறை என்பவற்றை பரும்படியாக வரைந்து அளவீடுகளுடன் குறிக்குக. இப்போ நீங்கள் செவ்வகம் ஒன்று கீறணும், ஆரச்சிறை ஒன்று கீறணும். அது எப்படி கீறதுன்றது பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு செவ்வகம் ஒன்றோடு ஒன்று பொருந்துறது மாதிரி கீறணுமென்ற அவசியம் இல்லை. பொருந்துறது பிற அங்கால ஒரு செவ்வகம் கீறட்டுமாம். அது இந்த நீளம் 20 சென்டிமீட்டராம், அகலம் 14 சென்டிமீட்டராம். ஆனால் ஒரு செவ்வகத்தை பரம்படியாக கீரைக்க நீங்கள் எப்படி கீறிட்டு கொடுத்தால் அது செவ்வகமாக அமையாது. செவ்வகம் என்றதுக்கான ஒரு பரம்படி படத்தில் ஒரு செவ்வகம் என்றதுக்கான அடையாளங்கள் இருக்குது. இந்த 4 கோணமும் செங்கோணம் என்று போட்டால் அந்த நாட்பக்கள் செவ்வகம்தான் உறுதியாக சொல்லலாம். அந்த நான் வசனத்தை சொல்லாமல், இது செவ்வகம் என்று சொல்லாமல் இந்த அடையாளத்தை போட்டுட்டு போனால் நான் இங்கே போட்டிருக்கிறது செவ்வகம் அப்படின்றது பரம்படி படத்தை. நீங்கள் அது கோணம் செங்கோணமாக இருக்கணுமென்ற அவசியம் இல்லை, செங்கோணம் என்று போடணும். போட்டால் அது செவ்வகம். ரைட். இப்போ 2வது விஷயம் என்னென்னா, ஆரச்சிறை கோணம் 14 சென்டிமீட்டரும் 45 பாகை உள்ள ஆரச்சிறை 45 பாகை. இதில் 45 பாகைன்றது ஆரச்சிறைக்குள்ளே போவீங்க. ஆரை 14 சென்டிமீட்டர் 2 உருவங்களை அளவீடுகளோட குறிஞ்சு காட்டுறது. இந்த சரியாக நான் குறிச்சிருக்கேன். ஓகே. இது எங்களுக்கு 3 புள்ளி கிடைப்பதற்காக அமைக்கப்பட்ட கேள்வியாக இருக்குது. செவ்வகத்தை நீங்கள் சரியாக குறிச்சா அதில் நீளாகலத்தையும் அந்த செங்கோணத்தையும் சேர்த்து குறிச்சிக்கணுன்னா உங்களுக்கு 2 புள்ளியும், ஆரச்சிறை குறிக்கிறதுக்கு 1 புள்ளியுமாக உங்களுக்கு 3 புள்ளி கிடைக்கும். நீர் வரைந்த ஆரச்சிறையின் சுற்றளவு யாது? ஆரச்சிறைந்த சுற்றளவு காணணுமெண்டா எங்களுக்கு இந்த நீளம் தெரியும், இந்த நீளம் தெரியும், 14 இந்த வில்லுந்த நீளத்தை காணணும். அதை கண்டுட்டு ஒரு சூத்திரம் இருக்குது. நாங்கள் சூத்திரத்தை போடாமல் வில்லுந்த நீளத்தை கண்டுட்டு போவோம். வில்லின் நீளம் முழுவட்டமாக இருந்தால் 2πr. இது ஒரு துண்டு. அப்போ அது என்ன பின்னமோ வில்லும் அதே பின்னமாக இருக்கும். அந்த துண்டு என்ன பின்னமோ வில்லும் அதே பின்னமாக இருக்கும். அந்த துண்டு என்ன பின்னமெண்டா அதை காண்றதுக்கு ஆரச்சிறையின் பின்னத்தை பார்த்தா காணும். 360 தீட்டா. இப்போ சூத்திரமாக போடுறேன். பிறகு 45 அடுத்த இதில் பிறவிடுவோம். இப்போ பிரதிடுவோம். 10ன்றது 2 தான். பை 22/7. ஆரை 14 நான் தான் கேட்குறேன், எனக்கு தெரியும். 360 மேல் ஆரச்சிறை கோணம் 45. அப்போ இது சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். 45 360 8 முறை என்றது அடிக்கடி வர்றது ஒரு கணக்கு. நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இது 2 முறை, இங்கே 1 முறை. இனிமேல் வெட்டக்கூடியது என்ன இருக்காண்டா 2ஆல் 8 வெட்டலாம். 2ஆல் வெட்டினா 4 முறை. 4 இங்கே திரும்ப ஒரு 2 இருக்குது, 2 முறை. இன்னும் ஒரு 2 இருக்குது, வெட்டினா 11 முறை. 1 எனக்கு கீழே ஒன்றுமே இல்லை, மேலே மட்டும்தான் 11 மட்டும்தான். பெருக்கினா 11 சென்டிமீட்டர். அப்போ அந்த வில்லுந்த நீளம் இப்போ எங்களால் கண்டுட்டால் 11 சென்டிமீட்டர். படத்தில் கொண்டே போடுறேன் 11 சென்டிமீட்டர். அப்போ சுற்றி உள்ளதுண்டா 14 14 11 இந்த 3ஐயும் கூட்டினா சுற்றளவு வரும். ஆகவே சுற்றளவு 14 + 14 + 11 கூட்டினா 28 28 11 39 சென்டிமீட்டர் அண்டு வரும். சுற்றளவு 31 சென்டிமீட்டர். நீங்கள் இந்த சுற்றளவை காண்றதுக்கு உங்களுக்கு 3 புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கு. இந்த வில்லுந்த நீளத்தை தனியாக கண்டுங்கனாலும் சூத்திரத்தை பயன்படுத்தியிருந்தாலும் உங்களுக்கு அதுக்கு 2 புள்ளியும். ஒரு மொத்தமாக சூத்திரம் ஒன்று இருக்குது. சில பேர் அதை தான் பயன்படுத்துகிறாங்க. அப்படி பயன்படுத்தாங்கோ அது உங்களுக்கு
சில நேரத்தில் தர்ம சங்கடமான நிலையில் கொண்டே விடலாம். ரைட், ஓகே. இப்போ நாங்கள் 3வது கேள்விக்கு போவோம். அவ்விரு உருக்களையும் பயன்படுத்தி கூட்டுத்தள உருவை வரைந்து அளவீடுகளை குறித்து உருவின் சுற்றளவை காண்க. நீங்கள் கூட்டுத்தள உரு பல விதத்தில் வரையலாம். உங்களுக்கு இருக்கிற சரியான ஐடியா வந்து அந்த 14 சென்டிமீட்டர் அகலத்தையும் 14 சென்டிமீட்டர் ஆரையையும் பொருத்தமான கூட்டுத்தள உருவாக இருக்கும். நீங்கள் இப்படித்தான் வரையணும் இல்லை, கூட்டுத்தள உருவம் நீங்கள் எங்கேயும் எப்படியும் வரையலாம். வரைகிறதுக்கு ஏற்ற மாதிரி கணக்கு போகும். அங்கே திருத்திரவர் முடிவெடுப்பார், நீங்கள் செய்தது சரியாக இப்படியும் கீறியிருக்கலாம், கீறின பிழை இல்லை, இதுவும் கூட்டுத்தள உருவம் தான். ஆனால் இப்படி அங்கே வரைவது பொருத்தம் இல்லை. ஏன்னா சரியாக பொருந்துகிற மாதிரி தான் நாங்கள் இந்த கணக்கில் நாங்கள் செய்வோம், அந்த ஐடியாவில் செய்வோம். இது வந்து 20 சென்டிமீட்டர். இது செங்கோணம் படத்தில் அந்த தரவுகள் குறிக்கப்படணும். இது வந்து 14 சென்டிமீட்டர். இப்போ கேட்டது என்னென்னா இந்த கூட்டுத்தள உருவை வரையட்டுமாம், அளவீடுகளோட குறிக்கட்டுமா. குறிச்சாச்சு. உருவின் சுற்றளவை காண்க. இப்போ இது இந்த வில்லுந்த நீளம் இப்போ கொஞ்சம் முன்னூறு தான் கண்ணான் 11. சுற்றளவை சுற்றி காணணும் 20, 14, 11, 20, 14. இது 14 தானே. ரைட், அப்போ கூட்டுவோம். 20 + 14 + 11 + 20 + 14. இதுக்கு தான் சொன்னான் சூத்திரம் பொருத்தமாக இருக்காது. ஆரச்சிறையின் பில் இந்த ஆரச்சிறை இந்த சுற்றளவை காண்றதுக்கு சில பேர் 2πr தர 360 மேல் தீட்டா சக 2r அந்த சூத்திரம் போடுவாங்க. அப்படி காணாதீங்க. வில் இந்த நிலத்தை தனியை கண்டு கூட்டுங்க, பொருத்தமாக இருக்கும். இப்போ 3ஐயும் கூட்டினா 20 20 40, 40 28, 14 28 68, 79 சென்டிமீட்டராக இருக்கும். இது இந்த சுற்றளவு, இந்த கூட்டுத்தளவு சுற்றளவு வந்து 79 சென்டிமீட்டராக அமையும். மிகவும் இலகுவாகவே செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்த கேள்விக்கு வருவோம்னா, இது வந்து ஒரு அளவு தரவுகளை வகை குறித்தல் வட்ட வரைவு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. குறித்த பாடசாலை ஒன்றில் தரம் 6 மாணவர்கள் சித்திரம், நடனம், சங்கீதம் ஆகிய பாடங்களை தெரிவு செய்த முறை வட்ட வரைவில் காட்டப்பட்டுள்ளது. சித்திரத்தை தெரிவு செய்த மாணவர்களை குறிக்கும் ஆரச்சிறை கோணத்தை காண்க. இந்த 2 மாணவர்களுக்கு ஆரச்சிறை கோணம் குறிக்கப்பட்டிருக்கு, ஒரு மாணவனுக்கு ஆரச்சிறை கோணம் குறிக்கப்படையில். சித்திரத்துக்கான ஆரச்சிறை கோணத்தை நாங்கள் ஒரு டீட்டா அப்படி என்று டீட்டா இல்லை, எக்ஸ் எடுப்போம். எக்ஸ் எடுத்தால் இந்த எங்களுக்கு ஒரு சமன்பாடு கிடைக்கும். என்னென்னா, ஒரு புள்ளி ஒன்றில் அமைந்துள்ள சுற்றி உள்ள கோணங்களை கூட்டினா 360 பாக வரும் அப்படின்ற ஒரு சமன்பாடு கிடைக்கும். அதாவது எக்ஸையும் 120ஐயும் 90ஐயும் செங்கோணம்ன்ற 90 கூட்டினா 360 வரணும் ஒரு சமன்பாடு உருவாயிட்டு. அடுத்ததான் இந்த சமன்பாட்டை சுருக்கோணம். அப்போ சுருக்கினா இங்கே 120 90 சுருக்கப்படும். சுருக்கினா 210 சமன் 360. இப்போ தீர்க்கிறேன்றா இந்த 210 அங்கால போய் கழிபடும். இங்கே கூட்டிக் கொண்டிருக்கு. 210 அங்கால போய் கழிபட்டால் 150 பாகை அப்படின்னு வரும். எக்ஸ் வந்து 150 பாகை. அதாவது சித்திரத்தை எடுக்கின்ற மாணவர்கள் இந்த ஆரச்சிறை கோணம் 150 பாகை. அது உங்களை இங்கே விளங்குது. நீங்கள் படத்தில் கொண்டே போட்டால் பிரியோசனமாக இருக்கும். போடக்கூடிய மாணவர்கள் போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது, நடனத்தை 9 மாணவர்கள் தெரிவு செய்தனர் எனின் சங்கீதம் சித்திரம் என்பவற்றை தெரிவு செய்த எண்ணிக்கையை வெவ்வேறாக காண்க. இப்போ நடனத்தை தெரிவு செய்த மாணவர்கள் இந்த ஆரச்சிறை கோணம் இருக்குது, மாணவர்கள் இந்த எண்ணிக்கையும் இருக்குது. மிகவும் இலகுவான கணக்காகவே வந்துட்டு. இப்போ இதில் எங்களுக்கு இந்த முறை என்ன தெரியுமெண்டா, முதல்ல ஆரச்சிறை கோணம் தெரியும், எண்ணிக்கையை காணணும். நடனத்தை தெரிவு செய்த மாணவர்கள் இந்த எண்ணிக்கை 9, ஆரச்சிறை கோணம் 90. நீங்கள் மனசால செய்தால் வேகமாக செய்வீங்க, இதில் செய்ய கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஆரச்சிறை கோணம் 90 பாகையில் 9 மாணவர்கள் என்றால் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக காணும். இந்த நேர்வீத சமனை பயன்படுத்தும். இல்லை நீங்கள் 10 பாகையில் ஒரு ஆள் என்றால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி 10ஆல் பிரித்து படப்படன்ட்டு போட்டுக்கொண்டு போகலாம். ஏன்னால் நாங்கள் நேர்வீத சமனை பயன்படுத்துவோம். 120 பாகையில் எத்தனை பேர்? 90ல் 9 என்றால் 120ல் 12. அது உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் குறுக்கு பெருக்கம் தான் சொல்கிறேன். 120 தர 9 கீழ் 12 90. இந்த 2 பேரும் பெருக்கும், இந்த 90 வந்து பிரிக்கும். இங்கே பிரித்தா 10, 10ல் பிரித்தா 120 12 2 வரும். ஆகவே வந்து 12ன்றது 120 பாகை சங்கீதத்தை கேட்கின்ற மாணவர்கள், சங்கீதத்தின் எண்ணிக்கை, சங்கீதம்
12 மாணவர்கள் அப்படின்னு வரும். அதே மாதிரி நீங்கள் சித்திரத்துக்கு போட்டிங்கன்னா சித்திரம் 150 பாக சித்திரத்துக்கு நீங்கள் போட்டிங்கன்னா 15 மாணவர்கள் அப்படின்னு வரும். இது மனசால போட்டாலும் சரி, பிரச்சனை இல்லை. பயணம் ஆனால் உங்களுக்கு நான் இந்த குறுக்கு பெருக்கம் அந்த ஐடியா வந்து உதவியாக இருக்கும். அந்த ஐடியாவில் நீங்கள் காணலாம். ரைட். இப்போ நாங்கள் 3வது கணக்கு போவோம்னா வகுப்பிற்கு புதிதாக 4 மாணவர்கள் சேர்றாங்க. இப்போ ஏற்கனவே இருந்த மாணவர்கள் இல்லை, இருந்த மாணவர்களில் மாறுறது இலகுவானது. இது புதுசாக மாணவர் சேர்றாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிதாக 4 மாணவர்கள் சேர்ந்ததுடன் அவர்கள் 4 சித்திரத்தை தெரிவு செய்தனர். இத்தகவலின்படி வரையப்பட வேண்டிய புதிய வட்ட வரைவின் சித்திரத்துக்கான ஆரச்சரை கோணத்தை காண்க. நீங்கள் இந்த இடத்துல ஒன்று விளங்கிக் கொள்ளுங்க. புதுசாக மாணவர் வர்றார்கள், ஆனால் நடனத்திலையும் சங்கீதத்திலையும் அவை போகையில் அப்படி போகாட்டியும் அவை இந்த ஆரச்சரை கோணமும் குறையும். ஏனென்றதை சொல்கிறேன்ருங்கோ. ஏனென்றா எண்ணிக்கை கூடுது. எண்ணிக்கை கூடைக்க ஒரு ஆளுக்காக ஒதுக்கப்படுகின்ற ஆரச்சரை கோணம் குறையும். அப்படி குறையக்க அவை இந்த ஆரச்சரை கோணம் ஆக்களுந்தான் எண்ணிக்கையில் ஒரு மாற்றமும் வரையிலே என்றாலும் டோட்டல் மொத்தமான மாணவர்கள் இந்த எண்ணிக்கை மாறுற நாடி ஆரச்சரை கோணம் மாறும். எங்களுக்கு அது அவ்வளோ தூரத்துக்கு விளக்கமாக தேவையில்லை. இப்போ கேட்ட கேள்வி புதிதாக வந்த மாணவர்கள் ஏற்கனவே எத்தனை மாணவர் இருந்தவங்க 36 மாணவர்கள் 360 பாகையிலையும் 36 மாணவர்கள் இருந்தவங்க நீங்கள் குறுக்கு பெருக்கம் போட்டு காணலாம். இல்லை அங்கே 3ஐயும் கண்ணை நீங்கள் கூட்டியும் காணலாம். ஏற்கனவே இருந்தது 36 மாணவர்கள். இந்த 36 மாணவர்களோடு இப்போ 4 பேர் வந்து சேர்றாங்க. அப்போ இப்போ இருக்க டோட்டல் 40 மாணவர்கள். இப்போ இருக்க டோட்டல் எத்தனை மாணவர்கள்? 40 மாணவர்கள். அவ்வளோ பேர் வந்த 4 பேருமே சித்திரத்தை தான் எடுக்கிறாங்க. அப்படின்னா சித்திரத்துக்கான ஆரச்சரை கோணத்தை காணணும். சித்திரத்தை முதல் படித்த மாணவர்கள் வந்து 15 பேர். அப்போ இந்த 15 பேரோட இந்த 4 பேர் சேர போகிறாங்க. அப்போ சித்திரத்தில் இப்போ படிக்கிறார்கள் 19 பேர். இப்போ சித்திரம் படிக்க போகிறது எத்தனை பேர்? 19 பேராக இருக்க போகுது. அப்போ இப்போ நாங்கள் ஆரச்சரை கோணத்தை காணணும். நீங்கள் பின்ன முறையை பயன்படுத்தலாம். ஆனால் நான் இந்த நேர்வீத சம முறையை சொல்கிறேன். எனக்கு இந்த முறை என்ன தெரியுமென்னா டோட்டல் மாணவர்கள் இந்த எண்ணிக்கையும் தெரியும், அந்த மொத்த மாணவர்களுக்காக கொடுக்கப்பட ஆரச்சரை கோணமும் தெரியும். இந்த முறை எண்ணிக்கைக்கு இந்த முறை சித்திரத்துக்கு எண்ணிக்கை தெரிய போது ஆரச்சரை கோணம் காணப்போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி முன்னுக்கு தெரிஞ்ச சேட் 40 மாணவர்களுக்கு 360 பாகை நான் ஒதுக்கணும். 40 மாணவர்களுக்கும் 360 பாகை. நீங்கள் ஒரு மாணவருக்கு கண்டு போகலாம், அதெல்லாம் தேவையில்லை. 19 மாணவர்களுக்கு என்ன பாகம் ஒதுக்குவீங்க? குறுக்கு பெருக்கம் 360 தர 19 கீழ் 40 0 வெட்டுங்கோ. 4ஆல் இன்னும் வெட்டலாம். 4 வெட்டுனா 9 9 தர 19 9 81 1 போட்டு 8 மிச்சம் 9 9 மட்டும் 17. ஆகவே 171 பாகை வந்து சித்திர பாடத்துக்கு புதுசாக வரைய போகிற வட்ட வரைவில் சித்திர பாடத்துக்காக கொடுக்கின்ற ஆரச்சரை கோணமாக இருக்கும். இவ்வாறு ஒரு கேள்வி எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி. சில நேரம் அந்த டோட்டல் மாறாமல் ஏற்கனவே இருந்த மாணவன் வேறு பாடத்துக்கு போகிறாங்கன்னா அது மிகவும் இலகுவாக காணக்கூடிய மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. புதுசாக வர்றான் இல்லை இருந்தவன் போகிறான் அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டிய கணக்காக இருக்கும். அடுத்தது கேள்விக்கு 4வது கேள்விக்கு போக வேண்டாம். வயலொன்றில் நெல் அறுவடை செய்வதற்கு 6 மனிதர்களுக்கு 8 நாட்கள் போதுமானது. அந்த 6 பேரும் 6 நாட்கள் வேலை செய்த பின்னர் இருவர் சுகையினம் காரணமாக வேலைக்கு வரவில்லை. சுயநம் ஏற்பட்டு வேலைக்கு வரவில்லை. ரைட். அவ்வயலின் அறுவடை எத்தனை மனித நாட்கள் ஆகும்? அந்த வேலை எவ்வளவு கேள்விப்படுது. 6 மனிதர்கள் 8 நாள் செய்கிற வேலை. மொத்த வேலையை காணணும். மனிதர்களின் எண்ணிக்கையை 4ஆல் பெருக்கணும். 6 8 48 மனித நாள் ஆக இருக்கும். 48 மனித நாள். ஒரு மனுஷன் செய்தால் இந்த 48 நாள் செய்யணும். இல்லை 48 மனுஷன் செய்தால் ஒரு நாளில் வேலை முடியும். அந்த மாதிரி கணக்கு. ஆனால் சில நேரத்தில் நடைமுறையில் கணக்கு சிக்கல் இருக்குது. அதெல்லாம் பார்க்கக்கூடாது. கணக்கை பாருங்க. ரைட். 6 நாட்களுக்கு பின்னர் எஞ்சிய வேலை எத்தனை மணி? இந்த 6 நாளும் இந்த அளவு பேரும் வேலை செய்தாங்க தானே. அப்போ அந்த முதல்ல எஞ்சிய வேலையை காணணும்னா முதல்ல 6 நாளும் செய்த வேலையை காணணும். 6 நாள் முடிந்த வேலை. அந்த 6 நாளில் முடிந்த வேலை. 6 நாளும் 6 பேரும் வந்தவங்க, 6 மனிதர்களும் வந்தவங்க, 6 நாளும் செய்தவங்க. அப்போ மொத்தம் 36 மனித நாள் வேலை முடிஞ்சுது. அப்போ மீதி எஞ்சியதை கேள்விடுது. மீதி மொத்தம் 48 இருந்தது. அதில் 36 மனித நாள் வேலை முடிஞ்சுது. 12 மனித நாள் வேலை
எண்ணம் இருக்குது. இந்த 12 மனித நாள் வேலையை ஆட்கள் கொஞ்சம் குறைய போகிறாங்களே, இத்தனை பேர் 2 பேர் போகிறாங்க அப்படின்னா 6 பேர் இருந்தவங்க 2 பேர் போனால் 4 பேர் தான் இருக்காங்க. அந்த 4 பேர் பிரித்து செய்ய போகிறாங்க. அங்கே கேள்விக்கு வருவோம். என்ஜிஓருக்கு எஞ்சிய வேலை முடிப்பதற்கு மேலதிகமாக எத்தனை நாட்கள் தேவை? இப்போ இதே வேலை இருந்தால் 2 நாளில் முடிச்சிருப்பீங்க. இவ்வளோ பேர் இருந்தால் இன்னும் 2 நாளில் இந்த வேலை முடிச்சிருக்கும். மேலதிகமான நாட்களின் எண்ணிக்கை தான் கேள்விடுது. இப்போ முதல்ல இந்த என்ஜிஆக்களுக்கு இருக்கிற வேலை, அது 6 நாளுக்கு பிறகு இருக்கிற வேலையை இன்னும் எத்தனை நாள் தேவை என்றதை காண்போம். மொத்தம் இப்போ இருக்கிற மனிதர்கள் 4 மனிதர்கள் 2 பேர் போயிட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த 12 மனித நாள் வேலையை இந்த 4 மனிதர்கள் செய்ய போகிறாங்க. நாள் வேணுமெண்டா இதில் மனிதரால் பிரித்தா நாள் வரும், 4ஆல் பிரித்தா மனிதர் வரும், சுருக்கினா 3. இன்னும் 3 நாளில் இந்த வேலை முடியும். ஆனால் இது கேட்ட கேள்வி இன்னும் மேலதிகமான நாள் என்றது கேட்டது. இது 6 பேரும் இருந்தால் 2 நாளில் முடிச்சுப்பாங்க. எங்களுக்கு அது தெரியும், இன்னும் 2 நாள் தான் இருந்தது. ஆனால் எங்களுக்கு இன்னும் 1 நாள் கூட எடுக்குது. அப்போ மேலதிக நாள் எங்களுக்கு அந்த கூட எடுக்கிறத காண்றதுக்கு வித்தியாசம் காண்றது பெருசுலேருந்து சின்ன கிடைக்கலாம். 1 நாள் எங்களுக்கு கூடுதலாக எடுக்குது. 4வது கேள்வியை பார்த்தோம்னா, ஒரு மனிதனுக்கான 1 நாள் கூலியாக ரூபாய் 1200 ஒருவருக்கான 1 நாள் தேநீர் செலவும் ரூபாய் 40 எனின் வேலைக்கான மொத்த செலவு, இந்த வேலையை முடிக்கிறதுக்கு மொத்த செலவு என்ன அப்படி என்று கேள்விப்படுது. இங்கே நாங்கள் வேலை நாளை கண்டு வச்சுக்கோம். 48 வேலை நாள் மனித நாள். இந்த வேலை 48 மனித நாள் வேலை. அதாவது ஒரு மனுஷன் வந்தால் 48 நாள் வேலை செய்யணும். இல்லை 48 பேர் வந்தால் 1 நாள். அப்போ நாங்கள் இன்னமும் 48 கூலி கொடுக்கணும். 48 கூலி நாங்கள் கூலியை தனியாக கண்டும் வரலாம். நாங்கள் தனியாக காணுவோம். அது எங்களுக்கு நல்லது. கூலியை தனியாக காணுவோம். கூலி 48 கூலி கொடுக்கணும். 1200 ரூபா படி. நம்ம இதை பெருக்கிறது எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. 2 சைவரை தூக்கி பின்னுக்கு போட்டுவிட்டு 48 12ஆல் பெருக்குவோம். பன்னீர் 8 96 6 போட்டு 9 மிச்சம். பன்னீர் 4 48 48 9 57. அப்போ எங்களுக்கு விடையாக வரும் 57,600 ரூபா. எங்களுக்கு கூலி 57,600 ரூபா. தேநீர் செலவு இதுவும் 48 தேத்தனி வாங்கணும். அதாவது முதல் நாள் நீங்கள் எப்படி யோசித்தாலும் இந்த 6 பேரும் தொடர்ச்சியாக வந்திருந்தாலும் நீங்கள் 48 தேத்தனி வாங்கத்தான் வேணும், தேநீர் வாங்கத்தான் வேணும். இல்லை நீங்கள் நீங்கள் பிரேக் பண்ணி வர்ற அந்த கதையை யோசித்தாலும் 48 தேநீர் வாங்கத்தான் வேணும். 48 பேருக்கும் 40 ரூபா படி செலவாகும். அப்போ நாங்கள் 48 தரம் தேநீர் வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கும். சைவரை தூக்கி பின்னால் போட்டு 4ஆல் பிரிக்கணும். 4 8 32 8 2 போட்டு 3 மிச்சம். நாங்கள் 16 19 1920 ரூபா நாங்கள் தேநீருக்காக செலுத்த வேண்டியிருக்கும். அப்போ மொத்தம் 47,600 1920 கூட்டினோம்டா 0 2 5 ஒரு மிச்சம் 8 9 அந்த மிச்சத்தை சேர்த்து 5 59,520 ரூபா எங்களுக்கு மொத்த செலவாக அமையும். எங்களுக்கு இந்த வயலை அறுவடை செய்வதற்கு 59,520 ரூபா எங்களுக்கு செலவாக அமையும். இப்போ நாங்கள் 5வது கேள்விக்கு வருவோம்னா, இது ஒரு தொடை கேள்வி. சரி, வருவோம். 1வது கேள்வி. அகிலத்தொடை 1க்கும் 10க்கும் இடைப்பட்ட முழுவன்கள். அகிலத்தொடையில் இருக்கிறதெல்லாம் 1க்கும் 10க்கும் இடைப்பட்ட முழுவன்கள். ஏ என்ற தொடை 2 3 5 7, பி என்ற தொடை 2 3 4 5 6 7 8. அது ஏ பார்க்க முதன்மை எண்கள் விளங்குது. ஆனால் பி 8லும் குறைந்த 1க்கும் 8 9க்கும் இடைப்பட்ட எண்கள் அப்படி என்று வச்சுக்கலாம். பெயரெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு தேவையான கணக்குக்குள்ளே போவோம். அருகில் தரப்பட்டுள்ள வெண்ணுருவை பொருத்தமான பேரிட்டு மேலே தரப்பட்டுள்ள தகவல்களை குறிക്കുക. இந்த வெண்ணுருவுக்குள்ள அதாவது இந்த தொடையில் யாருக்கு ஏ யாருக்கு பி, அதுதான் உங்களோட கேள்விதான். சரி, இதில் யார் பெரியவர்? 1க்குள்ள 1 உபத்தொடை, அந்த தொடை பிரிவாக போகுது. ஏனென்னா பியில் இருக்கிற மூலங்களை ஏயில் இருக்கிற எல்லா மூலகமும் பியிலையும் இருக்குது. அப்போ ஏ என்றது சின்ன மூலக தொடை, ஏ என்றது உள்ளே இருக்க போகுது, பி என்றது வெளியில் இருக்க போகுது. பெரிய தொடை பி, சின்ன தொடை ஏ. சரி, ஏயில் இருக்க மூலகத்தை எல்லாம் உள்ளே போடுங்க. ஒரு மூலகம் ஒருக்காத்தான் பெறணும். வெண்வெளிப்புறமாக இருந்தாலும் 2 3 5 7
மிச்ச மூலகங்கள், அதாவது மிச்சம்னா மீதி, இந்த 2, 3, 5, 7 தவிர பியில் இருக்க மூலகங்கள் வெளி ஏ இல்லாத வட்டத்தில் வரும். 2 உள்ள வந்துட்டு 3 வந்துட்டு 4 வரையில், அப்போ 4 இங்கே வரணும், 5 வந்துட்டு 6 இங்கே வரணும், 7 வந்துட்டு 8 இங்கே வரணும். அகிலத்தோட இந்த மூலகங்களுக்கு வருவோம்னா இதில் இல்லாத மீதி இருக்கிற எல்லா மூலகமும் வெளியில் இருக்கணும். 1 நம்பரையில் அகிலத்தோட இந்த மூலகங்களை நாங்கள் எழுதியிருக்கணும். 1க்கும் 10க்கும் இடைப்பட்ட முழுவன்கள்னா 1 வராதா, இடைப்பட்ட இன்றைக்கும் 1 வராது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 1 வராது. 9 காணத்தான் வரும். அப்போ இதில் இது இல்லைன்னா 9 மட்டும்தான் இல்லை, அந்த 9 வெளியில் வரும். அகிலத்தோட இந்த மூலம் எழுதி பார்க்கணும். எழுதி பார்க்காட்டி கட்டாயம் பிழைக்கும். ஏன்னா நானே குழம்ப பார்க்குறேன், நீங்களும் கவனமாக பாருங்க, பிழைக்க விடும். 1 வராது. இந்த அந்த வசனத்தை பாருங்கள், இடைப்பட்ட, அப்போ 9 வெளியில். இந்த நீங்கள் வெண்ணொருவில் இதை குறித்து காட்டினீங்கன்னா உங்களுக்கு 4 புள்ளிகள் கிடைக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் வெண்ணொருவில் குறித்து காட்டுற ஏ பிஏ தெரிந்தெடுக்கிறதுக்கு ஒரு புள்ளி, உள்ள ஏக்குள்ளே இருக்கிற மூலத்தை தனியாக குறிக்கிறதுக்கு ஒரு புள்ளி, அந்த பி இந்த மீதி பிரதேசத்தை குறிக்கிறதுக்கு ஒரு புள்ளி, வெளியில் 9 குறிக்கிறதுக்கு ஒரு புள்ளியாக உங்களுக்கு 4 புள்ளிகள் கிடைக்குது. அடுத்தது முதலாவது கழி செய்யாச்சு. ஏ இடைவெட்டு முழுவதின் டேஸ் தொடையை எழுதுக. ஏ இடைவெட்டு, அதாவது ஏயும் பியும் எந்த தவிர்ந்த மூலகங்களை எழுதட்டுமா. முதல்ல ஏ இடைவெட்டு பியை எழுதுவோம். மூலகம் சார்பாகவும் சொல்லலாம், படத்தை வச்சுன்னு சொல்லலாம். நாங்கள் ஏ இடைவெட்டு பியை சொல்லுவோம். ஏ இடைவெட்டு பி, ஏயிலும் பியிலும் இருக்கின்ற மூலகம் அந்த இந்த 2 தொடையிலையும் 2லையும் இருக்கிறது. அந்த ஏயில் இருக்க எல்லா மூலகமும் பியில் இருக்க, அப்போ அந்தளவும் வரும். 2, 3, 5, 7 இந்த மூலகங்கள் தவிர்ந்த மிச்ச மூலகங்கள் மீதியாக இருக்கின்ற அனைத்து மூலகமும் ஏ இடைவெட்டு பி டேஸுக்கு வரும். ஏ இடைவெட்டு பி முழுவதின் டேஸுக்கு இது தவிர்ந்த ஏ இடைவெட்டு பி தவிர்ந்த அகிலத்தோடு இருக்க எல்லா மூலகமும் வரும். அப்போ 1 வராது, 2 வரும், 5 வராது, 3 வராது, 4 வரும், 5 வராது, 6 வரும், 7 வராது, 8 வரும், 9 வரும். இந்தளவு தொடையும் எங்களுக்கு இருக்கும். 4, 6, 9, 8, 9 என்று இந்த 4 மூலகங்களும் இருக்கும். இது இதை வச்சு சொன்னோம், எங்கள் தான் மூலகங்களாக எழுதினதை வச்சு சொல்லலாம். இல்லை இந்த வெண்வரி படத்தை வச்சுன்னு சொல்லலாம். ஏயிலும் பியிலும் இருக்கின்ற பிரதேசம் தவிர்ந்தது. இப்போ நாங்கள் பார்ப்போம்டா, இந்த பிரதேசம்தான் ஏ இடைவெட்டு பி, இந்த நடு பிரதேசம் ஏ இடைவெட்டு பி. அதை எப்படி கண்டுபிடிச்சுன்னு பாருங்க. நான் ஏ இந்த மூலகங்களை தொடைய எடுத்துனேன்டா, இந்த பிரதேசம் மொத்தம் ஒரே ஒரு பிரதேசம் தான், அது ஒரு வட்டம் ஏ என்ற தொடையாக இருக்குது. இந்த ஏ இதுக்குள்ளே பி இருக்கிற பிரதேசத்தை தெரிஞ்சிருக்கணும்னா அதுதான் அந்த பிரதேசம், அப்படியே பி இருக்கிற பிரதேசம். ஆகவே இதுதான் ஏ இடைவெட்டு பி. இது தவிர்ந்த பிரதேசம் முழுமா ஏ இடைவெட்டு பி முழுவதின் டேஸ், அது தவிர்ந்தது அப்படின்றீங்க. இதை தவிர மிச்சம் இருக்கிற எல்லா பிரதேசமும் பெறணும். அப்போ வெளியில் இருக்க அந்த உள்வட்டத்தை தவிர மிச்சம் இருக்க எல்லாம் பெறணும். அந்த வெளியில் இருக்க 4 மூலகம், அதாவது 4, 6, 8, 9 இந்த மூலகம் 4 பெறும். நாங்கள் அங்கே குறிச்சிட்டோம். மூலமாக தான் எழுத சொன்னது எழுதியாச்சு. இப்போ அடுத்த கேள்விக்கு போவோம்டா, பி பகுதி. அப்போ அது அங்கே வேறு கேள்வி. தள வடிவங்கள் வரையப்பட்ட 10 சமனான அட்டைகள் பெட்டி ஒன்றில் உள்ளது. இந்த மாதிரி 10 அட்டை இருக்குது. அவை கீழே தரப்பட்டுள்ளன. அந்த தளவர உருவங்கள் தெரியுது. அதில் சதுரம் இருக்குது, முக்கோணம், சாதாரண முக்கோணம், செங்கோண முக்கோணம், செவ்வகம், சாய் சதுரம், சரிவகம், வட்டம், அப்படி தள உருக்கள் இருக்குது. ருவானி இவற்றில் ஒரு அட்டையை எழுமாறாக வெளியே எடுத்தால் ருவானிக்கு கிடைக்கும் அட்டை, அந்த ருவானி ஏதோ ஒரு அட்டை தான் எடுக்க போகிறாள். இந்த அட்டைன்னு தெரியல, எழுமாறாக எடுக்கிறாள். எல்லாம் சர்வசமனான அட்டை, உள்ளே இருக்க படம் தான் வேறு, அந்த அட்டையில் கீறப்பட்ட படம் தான் வேறு, அட்டை அளவிலும் பருமனிலையும் சமன். முக்கோணி உள்ள அட்டையை இருப்பதற்கான நிகழ்தவை காண்க. முக்கோணம் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம், முக்கோணம் எத்தனை முக்கோணம் இருக்கோ அத்தனை சந்தர்ப்பம் இருக்குது. இது 1 முக்கோணம், 2 முக்கோணம், 3 முக்கோணம், 4 முக்கோணம் இருக்குது. அப்போ 4 சந்தர்ப்பம் முக்கோணம் கிடைப்பதற்கு இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை சந்தர்ப்பத்தில்? 10ல் 4. சுருக்கோணம்ன்ற அவசியம் இல்லை, சுருக்கினாலும் சரி, 5ல் 2 கொடுத்தாலும் சரி, 10ல் 4 சந்தர்ப்பம் முக்கோணம். நாட்பக்கள் கொண்ட அட்டையாக இருப்பதற்கான நிகழ்தவு. நாட்பக்கள் எத்தனை இருக்குன்றது பாருங்க. இதில் ஒரு நாட்பக்கள், இது 2வது நாட்பக்கள், 4 பக்கம் இருக்கிறதெல்லாம் நாட்பக்கள் தான். அது செவ்வகமாக இருக்கலாம், சதுரமாக இருக்கலாம். 3வது நாட்பக்கள்,
இது 4வது நாட்பக்கல், 5வது நாட்பக்கல். அப்போ 5 நாட்பக்கல் இருக்குது. ஆகவே நாட்பக்கலுக்கு 5 சந்தர்ப்பம். எத்தனையில் 5 சந்தர்ப்பம் என்றால் 10ல் 5 சந்தர்ப்பம். சுருக்கினா 2ல் 1. சுருக்கியும் கொடுக்கலாம், சுருக்காமலும் கொடுக்கலாம். சுருக்காமத்தான் கொடுக்கணும், நாங்கள் ஆனால் சுருக்கி கொடுத்தாலும் சரி. சதுரம் அல்லது சரிவகம் கொண்ட அட்டையாக இருப்பதற்கான நிகழ்வு. சதுரமாக இருப்பதற்கு என்ற சந்தர்ப்பம். முதலாவது சதுரம் எங்களுக்கு விளங்குது, 4 பக்கமும் சமன், ஒரு கோணம் செங்கோணம். ஆகவே இது சதுரம், ஒரு சந்தர்ப்பம். சதுரம் முதல் எத்தனை என்றால் 2 சதுரம் இருக்குது, அப்போ 2 சந்தர்ப்பம். சதுரம் அல்லது சரிவகம். சரிவகம் இருக்குது இதுக்குள்ள. சரிவகம் எத்தனை என்றால் சரிவகம், இது சரிவகம், 3வது சரிவகம். இதில் செவ்வகமும் சரிவகத்துக்குள்ளே ஒரு வகைக்குள்ளே வரும். அப்படின்னு பார்த்தா 5 சரிவகம் 3, இது மொத்தம் தலைவரும் 5 ஆக வந்துடும். ஆனால் விடையின்படி செவ்வகத்தை சரிவகமாக எடுக்கல. சரிவகம் சதுரமாக இருப்பது அந்த பேரின் அடிப்படையில் சரிவகம் என்றால் நாங்கள் செவ்வகமும் சரிவகத்துக்குள்ளே வரும் அந்த விளக்கத்தை விளங்கி கொள்ளுங்க. ஆனால் இங்கே அவ்வளவு டீப்பாக போகல. சரிவகம்ன்றது ஒரு சரிவகமும் 2 சதுரமும் இருந்தது. அப்போ 3 சந்தர்ப்பம். சதுரமாக இருக்கலாம், இல்லை சரிவகமாக இருக்கலாம். அப்படின்ட்டு 3 சந்தர்ப்பம். எத்திரையில் 3 சந்தர்ப்பம் என்றால் 10ல் 3. சுருக்க இயலாது, 10ல் 3 என்பது விடையாக அமையும். சரி, நாங்கள் இதோட 10ஆம் ஆண்டுக்கான பகுதி 1 இந்த வருஷத்தில் நுப்பாட்டுறோம். அடுத்த முறை பகுதி 10ஆம் ஆண்டு தவணை 2 பார்க்கலாம். படிங்க, செய்யுங்கள். பயிற்சியும் முயற்சியும் கணிதத்துக்கு மிக முக்கியம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.